வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆயுஷ் மருத்துவ வசதிகளை ராணுவ மருத்துவமனைகளுக்கு நீட்டிப்பது குறித்து மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆழம் குறைந்த கடலோர பகுதிகளுக்கு ஏற்ற இந்தியாவின் 2வது மாஹே ரக ஏவுகணை எதிர்ப்பு கப்பல் இன்று முறைப்படி இந்திய கடற்படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பணியிடங்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 1 முதல் நடைபெற உள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை 2வது ஒத்திவைப்புக்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் கூடிய சமயத்திலும் அமளி நீடித்ததால் அவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. பெண் உறுப்பினர்களுக்கு எதிராக ஆட்சேபகரமான வார்த்தைகளை பயன்படுத்தியதற்காக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு கல்யாண் பானர்ஜியை கூட்டத்தொடரின் எஞ்சிய பகுதி முழுவதற்கும் இடைநீக்கம் செய்வதற்கான தீர்மானம் முன்னதாக அமளிக்கு இடையிலேயே அவையில் நிறைவேற்றப்பட்டது. நீட் விவகாரம் குறித்து அவையில் விவாதிக்க அரசு முற்றிலும் தயார் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவையில் கூறினார். விவாதங்களை உரிய விதிமுறைகளின் கீழ் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வ முறையில் எதிர்கொள்ளுதல் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலங்களவையில் நிலவிய சூழல் குறித்து ஒரு தொகுப்பு. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இன்று 3வது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 3 மணிக்கு அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய சமயத்திலும் அமளி நீடித்ததால் அவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. அவையில் விவாதங்களை மேற்கொள்ள காங்கிரஸ் கட்சியினர் தடை ஏற்படுத்துவதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு முன்னதாக அவையில் குற்றச்சாட்டு வெளியிட்டார். முதலில் விவாதங்களுக்கு ஒப்புக்கொண்ட காங்கிரஸ் தற்போது புது நிபந்தனைகளை வலியுறுத்துவதாக அவர் கூறினார். முன்னதாக மாநிலங்களவையில் இன்று காலை அமர்வின் போது சிக்கிம் சுரங்கப்பாதை விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து துயரம் வெளியிடப்பட்டது. நாட்டின் 1வது ஹைட்ரஜன் ரயிலின் இயக்கம் தொடங்கி இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோருக்கு அவைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவின் பங்கேற்புடன் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சுதந்திரமான திறந்த நிலை பகுதியாக மேம்படுத்தவும், ஆசிய ஒற்றுமை மற்றும் ஆசிய நாடுகளின் கேந்திர முக்கியத்துவத்தை வலுவாக ஆதரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியம் குறித்த ஆசியான் அணுகுமுறையை ஆதரிப்பதில் உள்ள பிராந்திய வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை உறவுகளில் வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, அபூர்வ கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி ஓங்கையும் மணிலாவில் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். நவீன கட்டிடக்கலை அம்சங்களுக்கு புகழ்பெற்ற சண்டிகர் நகருடன் தொடர்புடைய பாரம்பரிய மேஜை நாற்காலிகள் ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரில் இன்று ஏலத்திற்கு வருவதாக இருந்த நிலையில் சண்டிகர் நிர்வாகத்தின் வேண்டுகோளின் பேரில் வெளியுறவு அமைச்சக உடனடி தலையீட்டினால் ஏல நடைமுறைகள் கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டன. இந்திய ராணுவத்தில் IASV திரிவேணி பாய்மரக் கப்பல் மூலம் உலகை சுற்றி சமுத்திர பிரதட்சணா கடல் பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள முப்படை பெண் குழுவினரை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று மெய்நிகர் முறையில் கொடியசைத்து வரவேற்றார். இந்த அசாதாரண சாதனையால் கோடிக்கணக்கான இந்தியர்கள் பெருமிதம் அடைந்திருப்பதாக அவர் தமது உரையில் கூறினார். முப்படை பெண் குழுவினர் இப்பயணத்தின் போது இந்திய கலாச்சாரம் மற்றும் ஜனநாயக மாண்புகளின் தூதர்களாகவே செயல்பட்டுள்ளதாகவும், இந்தியாவின் தன்னம்பிக்கை, புதுமையாக்க திறன் மற்றும் சுயசார்பு இலக்கின் ஜீவனுள்ள எடுத்துக்காட்டாகவே இப்பயணம் அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
முப்படைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பின் சின்னமாகவும் இப்பயணம் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் ராஜா சுப்ரமணி மற்றும் இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் தளபதிகளும் மெய்நிகர் முறையில் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். லெப்டினன்ட் கர்னல் அனுஜா வருட்கர் தலைமையிலான இந்த முப்படை மகளிர் குழுவினர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மும்பையிலிருந்து புறப்பட்டு உலகை சுற்றி 25,500 கடல் மைல் தொலைவிற்கு பயணம் மேற்கொண்ட பின்னர் தற்போது மீண்டும் மும்பை திரும்பியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் தொடர் மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக வைஷ்ணோ தேவி யாத்திரை இன்று 4வது நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. யாத்திரை பாதையில் ஆங்காங்கே சிக்கியுள்ள பயணிகளை பத்திரமாக தங்க வைக்கவும் அவர்களுக்கு உணவளிக்கவும் அதிகாரிகள் ஏற்பாடு செய்துள்ளனர். வருடாந்திர அமர்நாத் யாத்திரையும் சாதகமற்ற வானிலை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மண் சரிவு காரணமாக மூடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. ஆயுஷ் மருத்துவ வசதிகளை ராணுவ மருத்துவமனைக்கும் நீட்டிப்பது குறித்து மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கிற்கு கடிதம் எழுதியுள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். ஆயுஷ் மருத்துவ வசதிகளை ராணுவ மருத்துவமனைகளுக்கு நீட்டிக்க தேவையான தொழில்நுட்ப உதவிகள், தொழில்முறை ஆதரவு மற்றும் அமைப்பு ரீதியிலான ஒத்துழைப்பை பாதுகாப்பு துறைக்கு வழங்க ஆயுஷ் துறை அமைச்சகம் தயாராக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜாதவ் தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இத்தகைய முன்முயற்சியால் ஆதாரங்களின் அடிப்படையிலான பாரம்பரிய மருத்துவம் படை வீரர்களுக்கு கிடைக்கவும், நாட்டின் பாரம்பரிய மருத்துவத்தை பொது சுகாதார கட்டமைப்புடன் ஒருங்கிணைக்கும் பணிகளை வலுப்படுத்தவும் ஏதுவாகும் என்று கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழம் குறைந்த கடலோர பகுதிகளில் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை தேடி தாக்கவல்ல இந்தியாவின் 2வது மாஹே ரக ஏவுகணை எதிர்ப்பு களம் இன்று முறைப்படி இந்திய கடற்படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. INS மால்வான் என பெயரிடப்பட்டுள்ள இக்கப்பலை கர்நாடக மாநிலம் கார்வார் பகுதியில் உள்ள INS கடம்பா கடற்படை தளத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடற்படை தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் கடற்படையில் இணைத்து வைத்தார். கொச்சி கப்பல் கட்டுமான நிறுவனம் 80% உள்நாட்டு பொருட்களை கொண்டு மொத்தம் 8 மாஹே ரக ஏவுகணை எதிர்ப்பு களங்களை கட்டி வருவதாகவும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒரு பகுதியாக கேரளத்தை ஒட்டி அமைந்துள்ள மாஹே நகரம் வரலாற்று காலத்தில் மேற்கு கடற்கரையின் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றாக திகழ்ந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பணியிடங்களுக்கு கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஆன்லைன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 1 முதல் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ராணுவத்தின் சென்னை ஆள் சேர்ப்பு மண்டல தலைமையகம் சம்பந்தப்பட்ட மாநில நிர்வாகங்களின் உதவியுடன் இம்முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் உட்பட தமிழகத்தின் 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்காக இம்முகாம் நடத்தப்படுகிறது. மேலும் சிப்பாய் மருந்தாளுநர், ஹவில்தார் கல்வி உள்ளிட்ட பிரிவுகளுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலிருந்து ஆன்லைன் தேர்வில் வெற்றி பெற்ற அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான அனுமதி அட்டை விரைவில் வழங்கப்படும் என்றும், விண்ணப்பதாரர்கள் உடல் தகுதி தேர்வு, உடல் அளவீட்டு தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனைக்கு இப்போதே தயாராகலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆள் சேர்ப்பு நடைமுறைகள் முற்றிலும் தகுதி அடிப்படையில் வெளிப்படையான முறையில் நடைபெறும் என்பதால் விண்ணப்பதாரர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நறுமண பயிர் நாற்றங்கால் பயிர்களை பராமரிக்கும் விவசாயிகள் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள மத்திய அரசின் பாக்கு மற்றும் நறுமண பயிர் இயக்குநரகத்தின் அங்கீகாரம் பெற ஊக்குவிக்கப்படுவதாக புதுச்சேரி அரசின் வேளாண் துறை தெரிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவங்களை வேளாண் துறையின் தோட்டக்கலை பிரிவில் பெற்றுக் கொள்ளலாம் அல்லது இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக இன்று நடைபெற்ற NSS அறிமுக நிகழ்ச்சியின் போது போதைப் பொருட்களை தவிர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாணவர்கள் போதை தவிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆயுஷ் மருத்துவ வசதிகளை ராணுவ மருத்துவமனைகளுக்கு நீட்டிப்பது குறித்து மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆழம் குறைந்த கடலோர பகுதிகளுக்கு ஏற்ற இந்தியாவின் 2வது மாஹே ரக ஏவுகணை எதிர்ப்பு கப்பல் இன்று முறைப்படி இந்திய கடற்படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பணியிடங்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 1 முதல் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.